சாரி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அகைன். நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃபைலில் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சர்வர் சர்டிஃபிகேட் நம்ம விண்டோஸ் ஆத்தென்டிகேட்டர்லேயே போய் பண்ணுவோம். ஐஃபன் இன்புட் ஃபைல் தான் இந்த பார்ட்டை கொடுக்கணும். C:, டெம்ப்ல பேக்கப் தானே இந்த வருது பாருங்க. நீங்க ஃபில்லா கூட டைப் பண்ணலாம், இப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த ஃபைல் பார்த்தே வருது பாருங்க. ரன் பண்ணலாமா? அதுக்கு முன்னால நம்ம அந்த ஸ்கிரிப்ட்ல கொடுத்தோம்ல, சில பேக்கப்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இன்னைய டேட்ல ஃபைல் விழுவணும். சேவ் பண்ணிட்டேன். ஃபைல் சேவ் சி பேக்கப்ஸ். ஓகேவா? C:, பேக்கப்ஸ்ல இருக்கான்னு பார்ப்போம். இல்ல, ஒரு ஃபைல் தான் இருக்குது, பழைய ஃபைலு. ரன் பண்ணலாமா? பாருங்க, ரன் பண்றேன். கேனாட் ஏதோ ஒரு பாத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு C:, பேக்கப்ஸ்ங்கிற பாத் இல்லை அப்படின்னு சொல்றோம். C:, பேக்கப்ஸ்ங்கிற பாத் இல்லையா? ஓ, எஸ்ஸா? இந்த எஸ்ங்க இருக்குது பாருங்க. நம்ம கிட்ட C:, பேக்கப் தான் இருக்கு, பேக்கப்ஸ்ன்னு இல்லை. இப்ப ரன் பண்றேன். போயிட்டு இருக்கு, ரன் ஆயிடுச்சு. தெரியுதா? அடுத்த லைனுக்கு வந்துருச்சு பாருங்க. போய் பார்க்கலாமா அந்த பாத்துல இருக்காங்க? வந்துருச்சு பாருங்க பேக்கப் ஃபைல். 4.73 மெகாபைட்ஸ். என்ன டைம்ல எடுத்திருக்கு எல்லாமே இருக்கு பாருங்க. 4.73 இப்பதான் எடுத்திருக்கு. 10:13 PM இப்பதான். இப்போ புரியுதுல்ல எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல்ல ரன் பண்றது அப்படின்னு சொல்லி. இது இந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்றேன், கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இது என்ன அப்படின்னா, அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்க் ஆஃப் டாட் எஸ்கியூஎல் ஃபைல் எஸ் ஏ ரெசிபி கார்டு, ஒரு ரெசிபி கார்டு மாதிரி. இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் தி செஃப். செஃப் யாரு இந்த கதையில? எஸ்கியூஎல் சர்வர். ஒவ்வொரு சமையலா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க இந்த ரெசிபி கார்டை கொடுத்துட்றீங்க. யார்கிட்ட? செஃப்ட்ட. யார்? செஃப் எஸ்கியூஎல் சர்வர். ரெசிபி கார்டு எப்படி இருக்கு? டாட் எஸ்கியூஎல் ஃபைல் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. இப்போ எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணும், அப்படியே அந்த டாட் எஸ்கியூஎல் ஃபைல்ல என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடும். என்ன, அந்த எஸ்கியூஎல் கமெண்ட்ஸை ரன் பண்ண, அவ்வளவுதான். இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்க மல்டிபிள் எஸ்கியூஎல் ஃபைல்ஸே ரன் பண்ணலாம். இங்க பாருங்க, வரிசையா ஓட்டலாம் இந்த கமெண்ட்லாம். C:, டெம்ப் ஸ்கிரிப்ட்ஸ் உள்ள எத்தனை இருக்குதோ அத்தனை பார்த்து சுத்தி சுத்தி வரும். இது வந்து லூப் பண்ணி எல்லா எஸ்கியூஎல் ஃபைல்ஸையும் எடுத்து ரன் பண்ணு. இது லூப் அடிச்சு எக்ஸிக்யூட்டர்னு கடைசியா வரும். C:, டெம்ப்ல ஸ்கிரிப்ட்ஸ் செஞ்சே பார்த்தேன். இந்த இருக்கு பாருங்க, 2 பேக்கப் போடுற மாதிரி செஞ்சு பார்த்தேன். 2 பேக்கப் ஸ்கிரிப்ட் கொடுத்து ரன் பண்ணியிருக்கேன். C:, டெம்ப்ல ஸ்கிரிப்ட்ஸ்ல 2 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். C:, டெம்ப்ல ஸ்கிரிப்ட்ஸ்ல எஸ்கியூஎல் சர்வர் ஸ்கிரிப்ட் 2 இருக்கு பாருங்க. தெரியுதா? இது வந்து mydb.bx எடுக்கிறது. இது வந்து DB டிசைன் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸை பேக்கப் எடுக்கிறது. 2 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணும் பவர் ஷெல்லு, இந்த பாத்துக்குள்ள வந்து லூப் அடிக்கும். எஸ்கியூஎல் ஃபைல் இருக்கான்னு தேடும். 2 எஸ்கியூஎல் ஃபைல் இருக்கா, 2ஐயும் ரன் பண்ணி விட்டுரும். அதுதான் அந்த வேலை. இருக்கு பாருங்க, ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா C டெம்ப் ஸ்கிரிப்ட்ஸ். இந்த C:, டெம்ப் ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள போயிட்டு எல்லா எஸ்கியூஎல் ஃபைலையும் தேடி எடுத்துட்டு வரும். கெட் சைல்ட் ஐட்டங்கிறது அதானே பண்ணும். எந்த பாத்துங்கிறது ஃபோல்டர் பாத் வேரியபிள் என்ன டிக்ளேர் ஆயிருக்கு அந்த பாத்து இருக்கா, எதை ஃபில்டர் பண்ணும்? டாட் எஸ்கியூஎல் ஃபைலை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணும். அதுதான் இந்த லைன். அடுத்து லூப் பண்ணிவிடும் பாரிச்சு $ஃபைல் இன் $SQL ஃபைல்ஸ். இந்த எஸ்கியூஎல் ஃபைல்ஸ்ல எத்தனை ஃபைல் இருக்கோ அத்தனையும் திரும்பி அடிக்கும். அத்தனை தடவை
எஸ்கியூஎல் கமாண்ட் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் தடவை ரன் ஆகுறப்ப இந்த ஃபைல் ரன் ஆகுங்கண்ணே, இன்புட் ஃபைல் இருக்குல்ல, இங்கே போயிடும் அது. ரெண்டாவது தடவை ரன் ஆகுறப்ப ரெண்டாவது இருக்குல்ல பேக்கப் டேட்டாபேஸ் 2, இது மாதிரி நீங்கள் எத்தனை ஃபைல் வேணாலும் லூப் போட்டு ரன் பண்ணலாம். இந்த கெட் சைல்ட்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட்ஸ் ஆல் எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் இந்த ஃபோல்டர் ஃபார் ஈச். இதை ஏற்கனவே பார்த்தது தான் டாலர் ஃபைலின் டாலர் எஸ்கியூஎல் ஃபைல்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைலாக லூப் பண்ண விடுறது. இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி டாலர் இன்புட் ஃபைல் டாலர் ஃபைலின் ஃபுல் நேம் அப்படின்னா அங்கே இருக்குல்ல அந்த எஸ்கியூஎல் கமாண்டை ரன் பண்ணு அப்படின்னு சொல்றது. கடைசியாக ஒரு ரைட் போஸ்ட் போடுறோம் புரியறதுக்காக, எந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுறதுக்காக. ஏன்னா அந்த ஃபைல் நேம் இங்கே வாங்கி அதுவும் டாலர் ஃபைல் டாட் நேம்னா ஃபர்ஸ்ட் தடவை ரன் ஆனோன்னா பேக்கப் டேட்டாபேஸ் 1.SQL எக்ஸிக்யூட்டட் பேக்கப் டேட்டாபேஸ் 2.SQL அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்காக. இப்படி இது செஞ்சு பார்க்குறீங்களா? இல்லை இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இதை அப்படியே ரெஃபர் பண்ணி அப்படியே செஞ்சு பாருங்க. எனக்கு செஞ்சுட்டு இது சொல்லுங்க. இது ஒன்றும் கிடையாது, நிறைய ரெசிபி வச்சிருக்கீங்க, அதே செஃப் கதை தான். ஒன்று ஒன்றா சமைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் செஃப் கார்டை கொடுத்துறீங்க. அவர் செஃப் பார்த்துக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஒரு சமையலை முடிச்சுட்டு அடுத்த சமையலை அவர் பண்ணிடுவார். செஃப் யாரு? எஸ்கியூஎல் சர்வர். ரெசிபி கார்டு என்னது? .SQL ஃபைல். இந்த கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி எரர்லாம் வரும்? காமன் எரர் அண்ட் ஃபிக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் ஃபைல் ஃபார் யூசர் எரர் வரும். என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டை செக் பண்ணணும். இல்லை எஸ்கியூஎல் சர்வர் வந்து எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன் அலோவ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் நேம்டு பைப்ஸ் ப்ரொவைடர்னு ஒரு எரர் வரும். உங்களோட எஸ்கியூஎல் சர்வர் வந்து நெட்ஒர்க்லேயே ரீச் ஆகலை, ஃபயர்வால் செட்டிங்ஸ்ல எங்கேயாவது பிளாக் பண்ணணும் 14333. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே தப்பாக கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், போகாது. லாகின் ஃபைல் ஃபார் யூசர் நம்மளே செஞ்சு பார்ப்போமே. இங்கே பாருங்க, நான் இங்கே பாஸ்வேர்டை தப்பாக கொடுக்குறேன். தப்பா போகுதான்னு பார்ப்போமா? சொல்லுது பாருங்க. லாகின் ஃபைல் ஃபார் யூசர் ஸ்ரீகரன் அப்படின்னு எரர் அடிக்குது பாருங்க, திப்புது பாருங்க. இப்போ இந்த மாதிரி ரீச் ஆகலைன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வரும். நேம்டு பைப் ப்ரொவைடர் குட் நாட் ஓப்பன் ஏ கனெக்ஷன் அப்படின்னு எரர் வரும். இப்போ லாகின் ஃபைல் ஃபார் யூசர் ஸ்ரீகரன் வந்துச்சுல, அதான் இந்த எரர். நேம்டு பைப்ஸ் ப்ரொவைடர் குட் நாட் ஓப்பன் ஏ கனெக்ஷனா நீங்கள் செக் பண்ணணும் எஸ்கியூஎல் சர்வர் வந்து ரன் ஆகுதா. இந்த இருக்குல்ல எஸ்கியூஎல் சர்வர் ரன் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபயர்வால் செட்டிங்ஸில் போர்ட் 1433 அலோவ் பண்ணதான்னு பார்க்கணும். TCP/IP ப்ரோட்டோக்கால் எனேபிள் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அது தப்பாக கொடுத்து பார்ப்போம். ஐபியை 113க்கு பதிலாக 118ன்னு கொடுக்குறேன். 87 என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். போயிட்டே இருக்குது. தெரியுதா? ரன்னிங் ஸ்கிரிப்ட் போயிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் எடுக்குன்னு தெரியல. தெரியுதா? கீழே ரன்னிங் ஸ்கிரிப்ட் /செலக்ஷன் எரர் அடிக்குது பாருங்க. network related or instance specific error occurred while establishing a connection to SQL server. The server was not found or was not accessible. Verify that instance name is correct and the SQL server is configured to allow remote connection. Named pipes provider error could not open a connection to SQL server. இதுதான் நம்ம பார்த்த எரர். தப்பான சர்வர் நேம் கொடுத்தேன், அதுக்கு எரர் எப்படி தப்புதுன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும், அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நான் வந்து சிமுலேட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணேன். இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு தப்பான கீயை வச்சு என்டர் பண்ணுறீங்க. உங்களோட ஃப்ரெண்டு டோர் லைக் நாக்கிங் ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டோர் பட் த ஸ்ட்ரீட் இஸ் பிளாக்ட் ஆர் ஹவுஸ் இஸ் க்ளோஸ்ட். இது என்ன அப்படின்னா, உங்களோட வீட்டுக்கு தப்பான சாவியை வச்சு திறக்கிறது தான் லாகின் ஃபைல் இஷ்யூ. பாஸ்வேர்டு தப்பா போட்டோம்ல, அது அந்த கதை. இது என்ன அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு நீங்க வந்து கதவை தட்டுறீங்க, ஆனா பாத்தீங்கன்னா அந்த தெருவே பிளாக் ஆயிருக்கு, வீடே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களால அக்சஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா தெருவை ஓப்பன் பண்ணி விடணும், அடுத்து வீடை ஓப்பன் பண்ணி விடணும்ல.
அதுதான் இது. பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனை யூஸ் பண்ணுங்க. பாஸ்வேர்டை வந்து செக்யூர்டா எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஐபி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் கனெக்ஷன் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கனெக்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, டெல்நெட்னு முன்ன சொல்லுவோம். அதுக்கு பதிலாக பவர் ஷெல்லில் டெஸ்ட் கனெக்ஷன் போர்ட் எல்லாம் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. இந்த வெர்போஸுங்கிறது டீட்டெயில்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. டீபக் மாதிரியே, ஆனால் டீபக் அளவுக்கு வெர்போஸ் தராது. இது நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டோம். நம்ம விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் வழியாக தானே கனெக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பாஸ்வேர்டை எப்படி செக்யூர்டா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? இது நல்லா பாருங்க. டாலர் செக்யூர் பாஸ்வேர்டுன்னு ஒன்று வாங்குறேன், கன்வெர்ட் டு செக்யூர் ஸ்ட்ரிங்னு வாங்குறேன். இந்த யுவர் பாஸ்வேர்டு 123ங்கிறது என்ன பண்ணுது, ஒரு பிளைன் டெக்ஸ்டா ஃபோர்ஸ்ஃபுல்லா இங்க வாங்கிறோம். இங்க வாங்கினோன்னு இது இந்த டாலர் கிரெடென்ஷியல் இருக்குல்ல, இங்க போய் அது அசைன் ஆயிரும். எங்கன்னா சிஸ்டம் டாட் மேனேஜ்மெண்ட் டாட் ஆட்டோமேஷன் டாட் பவர்ஷெல் கிரெடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பாஸ்வேர்டு தேவையோ அங்க டாலர் கிரெடென்ஷியல் நீங்க கால் பண்ணா போதும். அப்ப பாஸ் ஆகுறப்ப இது நேரா பாஸ் ஆகாது, அப்ப செக்யூரிட்டி தானே. இப்ப பாஸ் ஆகுறப்ப இதுதான் போகும். அங்க ஹேக்கருக்கு தெரியாது இந்த யுவர் பாஸ்வேர்டு 123 தான் வருது. நாங்க அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா டாலர் கிரெட்னு தான் வரும். இது நம்ம என்ன பண்ண போறோம், நோ பிளைன் டெக்ஸ்ட் இன் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ். இது ஏன் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியாது. ஸ்கிரிப்ட் ஃபைலில் நீங்கள் பிளைன் டெக்ஸ்டாக சேவ் பண்ணீங்கன்னா பார்த்துடலாம். இப்போ செக்யூர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்கிரிப்ட்ஸ் த பாஸ்வேர்ட் இன் மெமரி யூசிங் விண்டோஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஏபிஐ. இந்த டிபி டேட்டா ப்ரொடெக்ஷன் ஏபிஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கன்வெர்ட் டு செக்யூர் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இருக்கு பாருங்க இந்த மெத்தட். அடுத்தது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கொடுக்குறப்ப தெரியுது பாருங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்ல. அப்ப அது கூட கேப்சர் பண்ணலாம் ஹேக்கர், அதையும் அவாய்ட் பண்ணலாம். அதை நீங்க வந்து பாப்ப வாங்குற மாதிரி மெசேஜ்ல வாங்கிக்கலாம். இந்த இருக்கு பாருங்க ஹைஃபன் மெசேஜ் என்டர் எஸ்கியூஎல் சர்வர் பாஸ்வேர்ட்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதுல நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அப்போ அது வந்து டாலர் கிரெடென்ஷியல்ல போய் ஸ்டோர் ஆகிக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க என்ன பண்றேன்னு, டாலர் கிரெட் கெட் கிரெடென்ஷியல் ஆஃப் ஹைஃபன் யூசர் நேம் மெசேஜ் என்டர் எஸ்கியூஎல் பாஸ்வேர்ட். மெசேஜ் என்டர் எஸ்கியூஎல் பாஸ்வேர்டோட பலன் தான் இந்த விண்டோ. இப்படி கேட்கும் பொழுது நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டிஸ் ஹைஃபன் சர்வர் இன்ஸ்டன்ஸ், என்ன சர்வரு அவன் நார்மலாக ரன் பண்ணுறது தான். ஹைஃபன் கிரெடென்ஷியல்ங்கிற இடத்துல நான் டாலர் கிரெட்னு கொடுத்த போறேன். இந்த டாலர் கிரெட்னா இங்க இருக்கிற இந்த லைன் ஃபுல்லா அங்க வந்துடும். அப்ப கனெக்ட் ஆகி உள்ள போயிடும். இந்த வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? இதை நீங்க எக்ஸ்எம்எல் ஃபைல்லையும் சேவ் பண்ணிக்கலாம். அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு தெரியாது. இந்த இருக்கு பாருங்க, எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்எம்எல்லுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வாங்குற பாஸ்வேர்டை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நீங்க இந்த மாதிரி என்டர் கேட்காது, அங்கேருந்து எடுத்துக்கும் எக்ஸ்எம்எல் ஃபைல்ல இருந்து. இந்த இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் தடவை மட்டும் தான் கேட்கும், அடுத்த தடவை அங்க போய் இன்புட் ஆகிக்கும். இங்க பாருங்க அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் ஓபன் பண்ண பாஸ்வேர்டே தெரியல பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, ஒண்ணுமே புரியல. கர்சரை பாருங்க, இது கோ த்ரூ பண்ணுங்க. இதை பத்தி தான் என்ன இது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த டெல்நெட் சொன்னல, இதுதான் அது. போர்ட் ஓப்பன்ல இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நார்மலா என்ன அப்படின்னா டெஸ்ட் நெட் கனெக்ஷன் கம்ப்யூட்டர் நேம் லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் 143 ஓப்பன்ல இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா சில நேரம் என்ன ஆகும், இந்த போர்ட் வந்து ஃபயர்வால்ல பிளாக் ஆகும். அதை இது பிளாக் ஆகுதுன்னா நம்ம என்ன மெனக்கெட்டாலும் கனெக்ட் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும், நெட்வொர்க் டீம்கிட்ட சொல்லி அந்த போர்ட்டை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லணும். நான் ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா?
இப்போ இந்த அவுட்புட் வந்து டிசிபி டெஸ்ட் சக்சீடட் ட்ரூன்னு வந்தா போர்ட் ஓப்பன்ல இருக்குன்னு அர்த்தம். பெரும்பாலான நேரங்கள்ல ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா போர்ட் ஓப்பன்ல இல்ல. இந்த இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே நீங்க நெட்வொர்க் டீம்கிட்ட கொடுத்து போர்ட்டை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த ஹைஃபன் வெர்போஸ் ஹைஃபன் டீபக் இருக்குல்ல, அதுதான். இந்த ஹைஃபன் வெர்போஸ் அப்படின்னு கொடுத்தா எப்படி வருது பாருங்க. இந்த காப்பி ஃபைல்ல இந்த மாதிரி இது பண்ணுது அப்படின்னு சொல்லுது பாருங்க. இது ஒன்றும் கிடையாது, இங்க இருக்கிற ஃபைல இங்க காப்பி பண்ண அப்படின்னு சொல்லி. இந்த விண்டோஸ் கமாண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வெர்போஸ் கரெக்டா ஒர்க் ஆகும். ஆனா எஸ்கேல் சர்வர் நீங்க இது பண்ணும்போது டீபக் தான் ஒர்க் ஆகுது நல்லா. இன்ஃபர்மேஷன் நிறைய தருது டீபக் தான். அதோட இது டிஃபரன்ஸ் தான் அது. இன்டர்னலா கமாண்ட் ஏதாவது செய்யும் பொழுது நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதே பாத்தீங்கன்னா ஒரு டீடைல்டா டயக்னோஸ்டிக் டீபக் மெசேஜ் வேணும்னா டீபக் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும் அவுட்புட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் பண்ணும். நீங்க கொடுக்கலன்னா டாலர் டீபக் ப்ரிஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாப் அப்படின்னு கொடுக்கலன்னா. இது வந்து இன்டர்னல் ஸ்டெப்ஸை நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வெர்போஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க ட்ரபிள் ஷூட் பண்றது, ஏதாவது சைலண்டா ஃபெயில் ஆகுது அப்படின்னா ட்ரபிள் ஷூட் பண்றப்ப இந்த டீபக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா காப்பி ஐட்டம் காப்பி பண்ணோம், இந்த பாத்துல இருக்கிறத இங்க காப்பி பண்ணும், அவ்வளவுதான். வெர்போஸ் கொடுத்தோம்னா சொல்லுது பாருங்க, பெர்ஃபார்மிங் த ஆபரேஷன் காப்பி ஃபைல் ஆன் டார்கெட், இந்த பாத்துக்கு காப்பி ஆகுது அப்படின்னு சொல்லுது பாருங்க. டீபக் கொடுத்தீங்கன்னா வரிசை சொல்லுது பாருங்க, அது எக்ஸாக்டா என்ன இருக்கு அந்த கமாண்டே வந்துருக்கு பாருங்க. பெர்ஃபார்மிங் த ஆபரேஷன் காப்பி ஃபைல் ஆன் டார்கெட். மெயினா வெர்போஸ் அப்படின்னா இன்ஃபர்மேஷனல், டீபக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த கதைப்படி பாத்தீங்கன்னா வெர்போஸ் அப்படின்னா டீச்சர் வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப. அதே டீபக் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஸ்டாப் பண்ணி என்ன மிஸ்டேக் வருது, என்ன செக் பண்றோம், எது தப்பு அப்படின்னு டீட்டெயிலா போறாங்கல்ல டீபக் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்றது, அதுதான் டீபக். கடைசியா ஹைஃபன் டீபக் இல்ல ஹைஃபன் வெர்போஸ் அப்படின்னு கொடுத்து நீங்களே பார்க்கலாம். ஹைஃபன் டீபக் கொடுத்தா இது வருதா? இது அப்படியே தமிழ்ல உள்ளதுதான், இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது அந்த எக்ஸாம்பிள் ஃபைல ஓபன் பண்ணி காமிச்சிருப்பேன். இது வந்து எக்ஸசைஸா கொடுத்துட்றேன், நீங்களே செஞ்சு பாருங்க. இந்த ஒரு ஃபைல் இருக்குல்ல, பாஸ்வேர்டை வந்து ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி அந்த ஃபைல்ல இருந்தே ஃபெச் பண்ணிக்கிற மாதிரி. எந்த லைன் அப்படின்னா இருக்கு பாருங்க, இந்த இது ஒரு ஃபைல் எப்படி சேவ் பண்றது. இதை மட்டும் ரன் பண்றீங்கன்னா என்டர் எஸ்கியூஎல் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும் பாருங்க, கேக்குதா? இந்த எஸ்ஏ பாஸ்வேர்டு கொடுக்கணும். எஸ்ஏ பாஸ்வேர்டு மறந்துட்டேன், அதனால ஸ்ரீகரம் கொடுப்போம் யூசர் நேமு. அது பாஸ்வேர்டு 123 நினைக்கிறேன். பாஸ்வேர்டு நம்ம கொஞ்சம் முன்னால செட் பண்ணோம்ல, பாஸ்வேர்டு 123 கொடுத்தா போகுதான்னு பார்ப்போம். உள்ள போச்சு. இப்போ அந்த டாலர் கரன்சியில் இருக்கிறத சீகோலன் செக்யூர் அண்டர்ஸ்கோர் 24092025 இந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆகுற மாதிரி. அதுல ஒரு ஃபைல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, இருக்காது. சீகோலன் செக்யூர்ல செக்யூர்னு இல்லையா, டெம்பிள் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டெம்பிள செக்யூர் இருக்கான்னு பார்ப்போம். சீகோலன் டெம்பிள செக்யூர் போவா இல்ல. டெம்பிள
செக்யூர்னு இல்லையா, ஸ்கிரிப்ட்ஸ்ல வச்சிருப்போம் நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட்ஸ்ல செக்யூர்னு வச்சிருக்கேன். சி கோடன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இப்போ எஸ்கியூஎல் கிரெட்னு சொல்லி இங்க ஒரு ஃபைல் எஸ்கியூஎல் அண்டர்ஸ்கோர் கிரெட் அண்டர்ஸ்கோர் இன்னி டேட்ல ஒரு ஃபைல் வரப்போகுது பாருங்க. அது என்ன பண்ணோம்னா, இங்க வாங்கியிருக்கோம்ல ஸ்ரீகரன் பாஸ்வேர்டு, அதை அங்க போய் ஸ்டேவ் பண்ணிருப்பாருங்க. இந்த லைன் ரன் பண்ணோன்னே இந்த பைப் சிம்பிள் தெரியும் என்னன்னு தெரியும்ல, இங்க இருக்கிறத இங்க பாஸ் பண்றதா இந்த பைப் சிம்பிள் வேலை. எக்ஸ்எம்எல் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். வந்துச்சு பாருங்க, தெரியுதா? இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கட்டுமா? பாஸ்வேர்டு 1 2 3 எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்க. பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு 1 2 3. இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பாஸ்வேர்டு அடிக்காம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அடிச்சிங்கன்னா ஹேக்கர் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பாப்அப்ல வாங்கி இங்க பாஸ் பண்ணி, இப்போ ஃபர்ஸ்ட் தடவை மட்டும்தான் இது. அடுத்த தடவைலாம் என்ன பண்ணோம், இந்த டாலர் ஸ்டோர் கிரெடென்ஷியல்ல இந்த ஃபைல்ல இருந்து பிக் பண்ணிப்போம். இதை நான் இந்த பாத்த கொடுத்துட்டோம்னா, எப்பெல்லாம் பாஸ்வேர்டு வேணுமோ அப்ப இந்த ஃபைல்ல இருந்தே பிக் பண்ணிக்கிட்டு ரன் பண்ணணும். பாருங்க, இப்ப அடுத்த லைன் ரன் பண்ண போறேன். ஓடிடுச்சு. இப்ப டாலர் ஸ்டோர்டு கிரெடென்ஷியல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருக்குது. இப்ப நான் இதை ரன் பண்றேன் அப்படின்னா, இந்த டாலர் ஸ்டோர்டு கிரெடென்ஷியல் வேரியபிள் இருக்குல்ல, அங்க வந்து என்ன வந்துரும்னா, யூசர் நேம் ஸ்ரீகரனும் பாஸ்வேர்டும் அங்க அசைன் ஆகி இருக்குது. ரன் பண்றேன், எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க அவுட்புட் கனெக்ட் பண்ணி. சரி, இது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். இப்போ ரெண்டாவது டைம் நான் இந்த 2 லைனுமே நான் ரன்னே பண்ணல பாருங்க. இதை மட்டும்தான் ரன் பண்ண போறேன். ஒர்க் ஆகும் பாருங்க. இப்போ ஏதோ வேற குறி ரன் பண்றேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. செலக்ட் நேம் ஸ்டேட் அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் திஸ் டாட் டேட்டாபேசஸ். எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க, தெரியுதா? இப்போ நான் 2 லைன் தானே ரன் பண்ணேன். எப்படி எடுத்துட்டு வந்துச்சு பாத்தீங்களா? இது வந்து இப்போ செக்யூரிட்டி தானே. பாஸ்வேர்டை நம்ம ஒரு தடவை தான் என்டர் பண்ணோம், இந்த ஃபைலில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றுமே அடையாளமே தகவலே தெரிய மாட்டேது. பாஸ்வேர்டு 1 2 3 தாங்கிறது ஸ்ரீகரனுக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்ப இந்த ஃபைலில் மேப் பண்ணி இந்த ஸ்டோர்டு கிரெடென்ஷியலை வாங்கி இங்கே எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க. இப்போ இது வந்து செக்யூர்டு தானே. இது ஸ்டோர் என்கிரிப்டட் கிரெடென்ஷியல் இன் ஃபைல். பவர்ஷெல் வழியா நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறதுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரொம்ப இன்டர்வியூலாம் இதை சொல்றீங்கன்னா, நீங்க வந்து செக்யூரிட்டி லெவல்ல எப்படி ஒரு பாஸ்வேர்டை இப்படி என்னால் சேவ் பண்ண முடியும், என்னால் ஒரு ஃபைலில் ஒரு பாப்அப்ல வாங்குறதா இந்த லைன். இந்த ஹைஃபன் மெசேஜ்னு வருதுல்ல, ஹைஃபன் மெசேஜ்னு வந்து என்ன கொடுக்குறீங்களா அந்த பாப்அப் வரும். இந்த மாதிரி பாப்அப்ல வாங்கி பாஸ்வேர்டை வாங்கி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை என்னால் எக்ஸ்எம்எல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு ஃபைலில் அந்த எக்ஸ்எம்எல்ல இருக்கிற பாஸ்வேர்டை சப்சீக்வன்ட் கனெக்ஷனுக்கு என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, இன்டர்வியூவர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிடுவார். ஒரு செக்யூரிட்டி லெவல்ல ஒரு என்கிரிப்டட் கிரெடென்ஷியலை ஃபைல்ல ஸ்டோர் பண்ண தெரியுது அப்படின்னாவே, நீங்க வந்து நீங்க படிக்கும் பொழுதே செக்யூரிட்டிங்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப தீவிரமா டெப்தா படிச்சிருக்கீங்க அப்படின்னு தே வில் பி இம்ப்ரெஸ்ட். இதை செஞ்சு பாருங்க. இதுதான் அந்த டாக்குமெண்ட்ல எக்ஸ்பிளனேஷனா போட்டிருப்பேன், ரெஃபர் பண்ணுங்க. இதை செஞ்சு பார்த்து அதோட ஸ்கிரீன்ஷாட்டுமே நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். இது நார்மலா என்ன அட்வான்டேஜ், ப்ராஸ், கான்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஒன்றுக்கும் ஸ்டெப்ஸுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கிங்க. வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லா புரியுற மாதிரி. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். காப்பி ஐட்டம் இங்க இருக்கிறத இங்க காப்பி பண்ணோம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அது காப்பி ஐட்டம், இந்த கமாண்ட் லெட்டர்லாம். இந்த அடிஷ்னல் நோட்ஸுங்கிறது இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ல போய் பார்த்து ஏதாவது ஹேக் பண்ண முடியுமா ஹேக்கரால அப்படிங்கன்னா, இதை வந்து ஹேக்கரால ஹேக் பண்ண முடியாது. இதை கோத்ரூ பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா, விண்டோஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஏபிஐ கன்வெர்ட் டு ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் கால் பண்ணோம்ல, கன்வெர்ட் டு ஸ்ட்ரிங். அது வந்து விண்டோஸ்
டேட்டா ப்ரொடக்ஷன் ஏபிஐ யூஸ் பண்றதுனால உங்களோட விண்டோஸ் அக்கௌண்டோட கிரெடென்ஷியல் தெரியாத வரையும் ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் மட்டும்தான் கிடைச்சிருக்கும், ஹேக் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களோட அக்கௌண்ட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களால எடுக்க முடியும், உங்களோட விண்டோஸ் அக்கௌண்ட்டையும் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா. இந்த சினாரியோ மாதிரி கொடுத்துருப்பேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு மெயினாக என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த ஃபைலுக்கு வேற யாரும் அக்சஸ் பண்ணாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இல்ல சர்டிபிகேட் பேஸ்ட் என்கிரிப்ஷன் மாதிரி அந்த பாத்துக்கு நீங்க கொடுத்துக்கலாம். இதுல இந்த ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடிக்கடி இந்த மாதிரி மாத்திக்கிறது. ரெகுலர்லி அப்டேட் ஸ்டோர்டு கிரெடென்ஷியல். machine specific encryption useless on other computers, user specific encryption useless for other users, DPAPI protection uses Windows built-in security. இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். No password exposure only encrypted binary data. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்க கிரெடென்ஷியல் வந்து செக்யூரா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரணத்துக்காக தான். இது கோத்ரூ பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ரொம்ப லெங்க்தா எழுதிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் இது ஸ்கிப் பண்ண முடியல. ஆனா அந்த இதை செஞ்சு பார்த்தோம்ல, இத கொஞ்சம் நல்லா திருப்பி செஞ்சு பாருங்க. இது ஒன்னையுமே டிகோட் பண்ணி பாருங்க. இது ஏற்கனவே அங்க உள்ளதுதான். அது ஒர்க் பண்ணது சும்மா ஜஸ்ட் காப்பி பண்ணி தரேன். நான் இது ஷேர் பண்றேன், கோ த்ரூ பண்ணுங்க. எது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கிளாஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் பத்தி குவிஸ் பார்த்தோம், எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல் அதை பத்தி குவிஸ். அடுத்து இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி எப்படி யூஸ் பண்றது, லோக்கல் இன்ஸ்டன்ஸ்ல எப்படி, ரிமோட் இன்ஸ்டன்ஸ்ல யூஸ் பண்றது, எப்படி ஐபி அட்ரஸ் வச்சு கனெக்ட் பண்றது, எப்படி ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு ட்ரஸ்டட் கனெக்ஷனை எப்படி கனெக்ட் பண்றது, விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் வழியா எப்படி கனெக்ட் பண்றது, எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு எப்படி கனெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு வெவ்வேறு வகையான ஒரு எஸ்கியூஎல் கொரியை ரன் பண்றது, அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி அனாலஜி எல்லாம் பார்த்தோம். எப்படி ஒரு லைப்ரரி பில்டிங்ல போயிட்டு எப்படி ஹாலுக்கு போனீங்கன்னா அது என்ன மாதிரி, ஒவ்வொரு ரூமுக்கு போனீங்க ஸ்டடி ரூமுக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஒரு ரிமோட் கனெக்ஷனுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆத்தென்டிகேஷன் மோடு, அதான் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் மோடு, எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன் மோடு. ஒரு எஸ்கியூஎல் ஃபைல கொரிய ஒரு ஃபைலுக்குள்ள எழுதி அதை எப்படி கால் பண்றது, இன்புட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி கால் பண்ணி ரன் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். வெவ்வேறு நிறைய எஸ்கியூஎல் ஃபைலை வச்சு லூப்ல அதை ரீட் பண்ணி எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த இருக்கு பாருங்க, இதை செஞ்சு பாருங்க. இதையும் நான் செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருப்பேன். டவுட் வந்துன்னா கேளுங்க. இந்த ஒன் பேஜ்லேயே 3மே இருக்கு பாருங்க. இதை செஞ்சு பாருங்க. இது எக்ஸசைஸ் விட்டுறேன். அப்புறம் என்ன மாதிரி ஃபெயிலியர்லாம் வரும், லாகின் பாஸ்வேர்டு தப்பா கொடுத்து ஃபெயில் வந்ததை காமிச்சேன். ஐபி அட்ரஸ் தப்பா கொடுத்து உள்ள போகாம தடுத்தோம். அப்புறம் ஒரு பாஸ்வேர்டை எப்படி செக்யூர்டா ஸ்டோர் பண்ணி ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல்ல வாங்கி எப்படி நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷனுக்கு நம்ம பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணாமே அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ல இருக்கிறத ரீட் பண்ணி எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு ஸ்டோர் என்கிரிப்டட் கிரெடென்ஷியல் இன் ஃபைல், அது இவ்வளவுதான் இன்னைக்கு பார்த்தோம். கோ த்ரூ பண்ணுங்க, நான் டாக்குமெண்ட் ஷேர் பண்றேன். செஷனையும் எவ்வளவு ரிப்பீட்டடா பண்றீங்களோ
ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணி செஞ்சு பார்க்குறீங்களோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த ஷார்ட் கண்டென்ட்னு சொல்லுவாங்க, ரீல்ஸு இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணீங்கன்னா சம்பளம் ஏறும். ஒரு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நிறையா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன பிறகு நீங்கள் அப்புறம் கூட அப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போக்கி நீங்கள் வந்து எது ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேரமே இல்லை அப்படின்னு சொல்லாமல் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ நம்ம நிறைய சோசியல் மீடியாவில் வந்து தேவையில்லாமல் உலாவுவோம். அதெல்லாம் குறைச்சிட்டு ஒரு பயனுள்ளதாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்க இன்னும் நல்ல சம்பளத்துக்கு வேறு வேலை மாறலாம். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் ஐ டெலிவர் மை பெஸ்ட் டுடே. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து கம்மிங் ஃப்ரைடே பார்க்கலாம். எப்படி ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரிசல்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது, ரன்னிங் எஸ்கேல் கொரிஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்ததே தான், இது கொஞ்சம் அட்வான்ஸாக வரும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே இதாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 21 ஹவர்ஸ் இந்த பேட்ச் முடிகிறப்ப நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று ஐடியா சொன்னோன்னா நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா. இதெல்லாம் நீங்கள் இன்டர்வியூவில் இந்த மாதிரிலாம் நான் இப்போ பவர் ஷெல்லில் ப்ராஜெக்ட் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணேன் அப்படின்னு பேசுனீங்கன்னாவே ரொம்ப இன்டர்வியூவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு கஷ்டப்படுற வேலைகளை ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நபர் எக்ஸ்பர்ட் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களை ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. தேங்க்ஸ் வெரி மச். எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.